எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அதாவது டிசம்பர் 2, 2025 தென்னிந்தியாவுக்கு ஒரு முக்கியமான வானிலை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அத பத்தின ஒரு அவசரமான விளக்கம் தான் இது. சரி, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த அவசர மழை எச்சரிக்கை என்னன்னு பாப்போம். அப்புறம் இந்த வானிலை அமைப்பு எப்படி உருவாச்சு, இன்னிக்கும் நாளைக்கும் எங்கெல்லாம் மழை பெய்யும், கடைசியா எந்தெந்த மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம். முதல்லயே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பெரிய கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதனால பல இடங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அறிவிச்சிட்டாங்க. அதிகாரிகள் சொல்ற முக்கியமான மெசேஜ் இதுதான்: மீண்டும் கொட்டித் தீர்க்கப் போகும் கனமழை. அதாவது நாம இன்னொரு பெரிய மழைக்கு தயாரா இருக்கணும். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ஏதோ சும்மா பெய்யுற மழை இல்ல. இந்திய வானிலை ஆய்வு மையமே ஒரு முறையான எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதாவது இன்னிக்கும் நாளைக்கும் தமிழ்நாடு முழுக்க பரவலா கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்யும்னு சொல்லிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த மாதிரி ஒரு தீவிரமான வானிலைக்கு என்னதான் காரணம்? வாங்க பார்க்கலாம். இதுக்கு காரணம் டிட்வான ஒரு புயல் வந்துட்டு போச்சு இல்லையா, அதோட மிச்சம்தான். இப்போ அது புயலா இல்ல, ஆனா கடற்கரையோரம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா நிலக்கொண்டிருக்கு. இது வலு குறைஞ்சாலும் பெரிய மழையை கொடுக்கற அளவுக்கு இன்னும் சக்தி வாய்ந்ததா இருக்கு. இது எவ்வளோ பக்கத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சென்னையிலேருந்து வெறும் 40 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது ரொம்ப மெதுவா நகருது. மணிக்கு வெறும் 3 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகுது. இப்படி மெதுவா போறதால ஒரே இடத்துல அதிக நேரத்துக்கு இருந்து நிறைய மழைய கொட்டி தீர்க்குது. அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு பாருங்க. அடுத்த 12 மணி நேரத்துல இது இன்னும் கொஞ்சம் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறும். அப்புறம் இன்னைக்கு ராத்திரி மாமல்லபுரம் பக்கத்துல கரைய கடக்கும்னு கணிக்கிறாங்க. சரி, இன்னைக்கு அதாவது டிசம்பர் 2ஆம் தேதி எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை அதிகமா இருக்கும்னு இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த லிஸ்ட பாருங்க. திருவள்ளூர்ல தான் மழை மிக அதிகமா இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இங்கெல்லாம் மிக கனமழைக்கு வாய்ப்பிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரியில கனமழை பெய்யும் சொல்லிருக்காங்க. உங்க மாவட்டம் இதுல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த எச்சரிக்கை இன்னியோட முடியல. நாளைக்கு அதாவது டிசம்பர் 3ஆம் தேதிக்கும் பல மாவட்டங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வார்னிங் கொடுத்திருக்காங்க. அதுதான் ஆரஞ்ச் அலர்ட். நாளைக்கான முன்னறிவிப்பு 2ஆ பிரிச்சிருக்காங்க. 1 ஆரஞ்ச் அலர்ட், இதுக்கு மிக கனமழை பெய்யும்னு அர்த்தம். இன்னொன்னு சாதாரண கனமழை எச்சரிக்கை. அப்போ நாளைக்கு எங்கெல்லாம் எச்சரிக்கை? நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க மழை ரொம்ப தீவிரமா இருக்கும். இதை தவிர சேலம், நாமக்கல், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும்னு எச்சரிச்சிருக்காங்க. குறிப்பா மேற்கு மாவட்டங்கள்ல நிலைமை தீவிரமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான தகவலுக்கு வருவோம். ஸ்கூல் காலேஜ் லீவ் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இன்னைக்கு டிசம்பர் 2ஆம் தேதிக்கு 4 மாவட்டங்கள்ல ஏற்கனவே விடுமுறை அறிவிச்சிட்டாங்க. அது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர். சரி, இன்னைக்கு லீவ் விட்டாச்சு. அப்போ நாளைக்கு என்ன ஆகும்? டிசம்பர் 3ஆம் தேதி எந்த மாவட்டங்கள்ல விடுமுறை அறிவிக்க வாய்ப்பிருக்கு? இதுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. ஆனா நாம இப்ப பார்த்த மாதிரி கனமழை மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்திருக்கிற எல்லா மாவட்டங்களையும் நாளைக்கே விடுமுறை அறிவிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாம லிஸ்ட்ல பார்த்த பல மாவட்டங்கள் இதுல அடங்கும். ஆனா உறுதியான தகவலுக்கு உங்க மாவட்ட ஆட்சியரோட அறிவிப்புக்காக காத்திருங்க. மொத்தத்துல பார்த்தா இது 1-2 நாள்ல முடியிற விஷயம் மாதிரி தெரியல. வர்ற டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்குமே தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள்ல பரவலா மழை தொடரும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லுது. ஆக நாம முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா, ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அதிகாரிகள் சொல்ற எல்லா வழிகாட்டுதல்களையும் கண்டிப்பா பின்பற்றணும். அதோட இந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துது. இதே மாதிரி அடுத்த ஒரு எச்சரிக்கை வரும்போது அதை சந்திக்க நம்ம சமூகம் எந்த அளவுக்கு தயாரா இருக்குன்னு யோசிச்சு பார்க்க வேண்டிய நேரம் இது.